வீடுங்க எல்லாமே ரோட்டு மேலேயே தான் இருக்குது இந்த பக்கம். கோவில் குளம் இது. தாமரைப்பூ எல்லா பூவும் அழகாக இருக்குது. தாமரை, அல்லி எல்லாமே இருக்குது. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த பக்கம். இந்த ஏரியாஸ் இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாகப்பட்டினம், திருவாரூர் டிஸ்ட்ரிக் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா குளங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், குளங்கள் நிறைய இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து விவசாயத்துக்கு ரொம்பவே செழிப்பாக இருக்கும். ஸோ தண்ணி இல்லாத காலகட்டங்களில் இந்த குளத்தோட தண்ணி வந்து ஊடுருவல் மூலமாக எல்லா ஏரியாவுக்கும் போகும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த புல் எல்லாமே புல் முதற்கொண்டு இதை யூஸ் பண்ணிவிட்டு முளைக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் புல்லே முளைக்கிறப்போ மரங்கள், செடிகள், கொடிகள், பயிர்கள் இது எல்லாத்துக்குமே ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். இங்கெல்லாம் வந்து நெல்லோட குடோன் இல்லை போலங்க. ஸோ ஃபுல்லாக வந்து நெல் குடோன் இல்லைங்க பாருங்கள், இதே மாதிரி தான் வச்சுருக்காங்க. உழவு பண்ணுறாங்க அரசாங்கத்தில். ஸோ இந்த பக்கம்லாம் நெல் களஞ்சியம்னு தெரியும், டெல்டா ரீஜியன்னாவே நெல் களஞ்சியம் தான் அப்படின்னு தெரியும். ஸோ இருந்தாலும் ஏன் அப்படி பண்ணுறாங்க? ஒரு நிமிஷம் நம்ம செக் பண்ணிப்போம். வீடியோ ரெக்கார்ட் ஆகுதா இல்லைன்னு தெரில. நான் பார்த்தேன், ரெக்கார்ட் ஆகலைன்னு நினைக்கிறேன். அது மாதிரி தான் தெரியுது. இருங்க அப்போ செக் பண்ணிப்போம். டெல்டா சொந்தங்களே, ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு ஒன்று பண்ணிட்டேன். என்ன அப்படின்னா, இண்டிகேட்டர் போட்டால திருத்துறைப்பூண்டியிலேருந்து இந்த வேளாங்கண்ணி ரோட்டில் எடுக்கிறதுக்காக ரைட்டில் இண்டிகேட்டரை போட்டேன். அது இவ்வளோ நேரமாக எரிஞ்சிட்டே இருந்திருக்குங்க. நானும் சரியாக கவனிக்கவே இல்லை. இப்போ தான் பார்த்தா இண்டிகேட்டர் பிளிங்க் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ஒரு தவறை தயவு செஞ்சு யாரும் செய்யாதீங்க. ஏன்னா நான் ஹெல்மெட் போட்டிருக்கிறதால அது சவுண்டு வந்து எனக்கு விசிபிளாக ஆகலை. ஒன்று ட்ரைவில் இருக்கிறதுனால. அப்புறம் தான் செக் பண்ணால் இண்டிகேட்டர் பிளிங்க் ஆகிட்டுருக்கு. இந்த ஒரு தவிர தயவு செஞ்சு மினிமைஸ் பண்ணுங்கள் எல்லாருமே. இங்கே நமக்கு ஒரு போலீஸோட செக் போஸ்ட் இருக்குது. நாங்கள் சும்மா காலேஜ் படிக்கும்போது இந்த வேளாங்கண்ணி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவோம், பைக்லேயே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் லைசன்ஸ் இருக்காது அப்போது, அப்படி பயப்படுவோம். ஸோ சுற்றுற அந்த ஏரியா போனால் நம்ம பைக்கில் போகலாம், பிரச்சனை இல்லை. பட்டு செக் போஸ்ட் 2-3 செக் போஸ்ட் இருக்குது. ஸோ மாட்டிப்போம், அதில் செக் பண்ணாங்கன்னா மாட்டிப்போம், செக் பண்ணாங்கன்னா மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுவோம். இந்த ஒரு விஷயத்தினால பண்ண முடியாது. யாராச்சும் ஒரு பையன் 2 பையன் வச்சுருப்போம். பட் நாங்கள் பசங்க எங்களோட கேங்கு பார்த்திங்கன்னா 12 பேர் மொத்தம். ஸோ அப்படி இருக்கிறதுனால 2 பேரோட லைசன்ஸை வச்சு எப்படி எல்லோரும் வண்டி ஓட்டிகிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிளானை ட்ராப் பண்ணிடுவோம். ஆனால் இப்போ வந்து லைசன்ஸ் எல்லாத்தையுமே இருக்குது. எல்லோரும் சேர்ந்து வர மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இது வரைக்கும் அமையலை. நாங்களும் பேசுவோம். ஒரு எல்லோரும் ஒத்து வர நேரத்தில் ஒரு 3-4 பேருக்கு சுச்சுவேஷன் இருக்காது. அவங்க ஒத்து வர நேரத்தில் இவங்களுக்கு சுச்சுவேஷன் அமையாது. ஸோ அதை தான் அந்தந்த நேரத்தில் என்ஜாய் பண்ணிக்க வேண்டியது முக்கியம். இங்கே தான் ஒரு தடவை நம்ம வந்துட்டு இருக்கும்போது சரியான மழை. இந்த ஏரியாவில் தான் எனக்குள்ளே தான் நின்றுட்டு இருந்தோம் ஒரு இடத்துல. லாஸ்ட் டைம் நான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மழை நேரம் அப்படின்றனால வண்டி எடுப்பேன். ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வரையில் மழை வந்துடும்.
சரி ஓகே அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வண்டியை ஒரு இடத்துல மறுபடியும் போய் நிப்பாட்டுவேன். அங்கேயும் பார்த்தா மறுபடியும் மழை வந்துடும். சாரி மன்னிக்கவும், மழை விட்டுரும். அதுக்கப்புறம் வண்டி எடுத்து ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் வருவோம், மறுபடியும் மழை வந்துடும். திரும்பி ஒரு இடத்துல நிற்கிறது. இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டருமே இப்படியே ஒரு 10 தடவை நின்று மழைக்கு பெஞ்சி மழை பெய்யும். ஒரு 5 நிமிஷத்தில் நின்றுடும். திரும்பி மழை ஆரம்பிச்சிடும் ஒரு 5 நிமிஷத்தில். திரும்பி அப்புறம் நிற்கும். திரும்பி அப்புறம் அதே மாதிரி எவங்க நம்ம போக முடியும்?